உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களோட பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த பேசுறாரு. 2,00,000 வீரர்களை காணோம். யாரோட வீரர்கள்? உக்ரைனோட வீரர்கள். இவங்க எப்படி காணாம போனாங்க? ஒருவேளை ரஷ்யாவோட தாக்குதல்ல இவங்க இறந்துட்டு, இல்ல அவங்க ரஷ்யாவோட தாக்குதல்ல அவங்க ஏதோ ஆயிட்டாங்க. காணாம போயிட்டாங்க. அவங்களோட அடையாளங்கள் இன்னும் கிடைக்கலையா? இல்ல அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியலையான்னு பார்த்தோன்னா, அதெல்லாம் கிடையாது. உக்ரைனோட மொபிலைசேஷனுக்கு பயந்து படைகள்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா, கடந்த 2025ஓட பிற்பாதியில மட்டும் 2,00,000 வீரர்கள் காணாம போயிருக்காங்க. இது 2025ஓட மொத்த கணக்கு எடுத்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 3,20,000க்கும் அதிகமான வீரர்கள் ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கருந்து காணாம போயிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரேக்கிங், ரொம்ப பெரிய ஒரு வைரலான விஷயமா மாறி இருக்கு. காரணம், இது பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உக்ரைனுக்குள்ள ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இது உக்ரைனுக்கு எப்போ வேணா பேக் ஃபயர் ஆகலாம். அந்த மாதிரி செய்திகள் வெளியில வந்திருந்தப்போ, அதிகாரப்பூர்வமா முதல் முறையா அதை உக்ரைனே இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆனது வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள், ஒவ்வொரு நாட்களும் 500 வீரர்கள், குறைஞ்சது 500 வீரர்கள் யுத்த காலத்தில் காணாம போறாங்க. இதெல்லாம் ரொம்ப உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா மாறுது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்து முடிச்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேட்டம் புஷ்டன் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைனோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் மெக்கலோ ஃபெடரோவ் அவர்கள் அவங்களோட பார்லிமெண்ட்ல சமீபத்தில் பேசினப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இதுல உக்ரைனுக்கு பல்வேறு விதமான பின்னடைவுகள் நம்மளோட வீரர்கள் மூலியமாவே ஏற்பட்டு இருக்கு. நம்மளோட வீரர்கள் ரொம்ப எதிர்ச்சியா ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடணும். ஆனா சில இடங்கள்ல நம்மளோட ராணுவத்துக்கு நம்மளோட உக்ரைனிய குடிமக்கள் கிட்ட இருந்து சரியான அந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இந்த ஒரு விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2,00,000க்கும் அதிகமான உக்ரைனோட வீரர்கள், மொபிலைஸ் பண்ணப்பட்ட வீரர்கள் ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள காணாம போயிருக்காங்க. இவங்க படைகளை விட்டு வெளியில போனது மட்டும் இல்லாம, இவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்றதை ட்ராக் பண்ண முடியலன்னு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை அவங்களோட பார்லிமெண்ட்ல பிரேக் பண்ணியிருப்பாரு. இந்த தகவலை இதுக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி உக்ரைனுக்குள்ள இருக்கிற மார்ஷியல் லா பத்தி நம்ம பார்க்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுதுன்றது நமக்கு புரியும். முதல்ல மார்ஷியல் லானா என்ன? ராணுவத்துக்கு அதிகபட்ச அதிகாரத்தை கொடுத்துட்டு பொதுமக்களுக்கு தேவையான, இப்போ ஒரு நாடு இயங்குது, அதுவும் டெமோக்ரஸி மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு இயங்குதுன்னா, அங்க பொதுமக்களுக்கு தேவையான சிவில் லா இல்ல அதிகமா பொதுமக்களுக்கு உதவுற மாதிரி நிறைய சட்டங்கள் அந்த இடத்துல அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இந்த மார்ஷியல் லா எப்போ உள்ள கொண்டு வரப்படும்னா, ஒரு அசாதாரண சூழல், ஒரு எமர்ஜென்சி நிலைமையானது ஏற்படுது. ஒரு போர் சூழல், இல்ல மிகப்பெரிய ஒரு நோய் பரவக்கூடிய காலகட்டம், இல்ல அந்த நாடு ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்கன்னா, அப்ப இந்த மார்ஷியல் லாவானது அந்த இடத்துல அமல்படுத்தப்படும். இந்த மார்ஷியல் லா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, உச்சபட்ச அதிகாரம் ராணுவத்துக்கு வழங்கப்படும். பொதுமக்களுக்கு தேவையான அந்த சட்டங்கள், இல்ல பொதுமக்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய அந்த இடத்துல கேன்சல் பண்ணப்படும், இல்ல தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படும். அப்போ அந்த எமர்ஜென்சி பீரியட், அந்த மார்ஷியல் லா முடியிற வரைக்கும் அதிகபட்சமா இந்த பொதுமக்களுக்கு தேவையான அந்த திட்டங்கள் உள்ள கொண்டு வரப்படாது. அவங்களுக்கு தேவையான சட்டங்கள், இப்போ நார்மலா ஒரு இடத்துல, இப்போ நீ இந்த இடத்துல ஒன் வேல போறது ஃபைன் இருக்குன்னா, அது ஒரு சட்டமா அந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் கட் பண்ணிட்டு அதிகபட்ச அதிகாரத்தை ராணுவத்துக்கு கொடுக்கறது தான் இந்த மார்ஷியல் லான்னு சொல்லப்படும். இப்போ இந்த மார்ஷியல் லா உக்ரைனுக்குள்ள பிப்ரவரி மாசம் 2022ல கொண்டு வரப்படுது. இதுல 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ராணுவத்துல சேரணுன்றது தான் உக்ரைனோட மார்ஷியல் லா. ஆனா 18 வயசுக்கு 18 வயசு ஆன நபர்களை கூட்டு போறதை விட 23 வயசுல இருக்க நபர்கள்ல இருந்து 60 வயசு வரைக்கும், அதாவது 23ல இருந்து மேக்சிமம் 60, அந்த 55 அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ராணுவத்தில் போய் பணிபுரியணுன்றது இவங்களோட ஒரு சட்டமாக மாற்றப்பட்டுச்சு. இதை பல்வேறு காலகட்டங்களில் நீட்டிச்சாங்க. முதல்ல 2023 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 2023 வரைக்கும் மாற்றப்பட்டுச்சு. அப்புறம் டிசம்பர் மாசத்துல இருந்து திரும்பவும் மே மாதம் 2024 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு இப்போ இந்த மாதம் பிப்ரவரி, அதாவது டிசம்பர் 2025 இருந்து பிப்ரவரி மாதம் 2026 வரைக்கும் இந்த மார்ஷியல் லா கடைசி பீரியட்ல இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது உக்ரைனுக்குள்ள எப்படி ஒரு மக்கள் இடையில ஒரு ஒரு எண்ணத்தை கொண்டு விட்டுருச்சுன்னா, ரஷ்யா கிட்ட உக்ரைன் தேவையில்லாம இந்த சண்டை இன்னும் வளர்த்துட்டு இருக்காங்க. உக்ரைன் சரண்டர் ஆனா கூட நம்ம நிம்மதியா இருந்துடலாம். ஆனா இப்படி உக்ரைன் அதிகப்படியா வீரர்களை உள்ள அனுப்புறதுனால நமக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு இது ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனா மாறுது. 2023 அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மார்ஷியலால இந்த மாதிரி பிரச்சனைங்க வரல. ஏன்னா அப்போ உக்ரைன் ஜெயிச்சிருவாங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா அப்பதான் உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூன் மாசம் காலகட்டத்தில். உக்ரைனியர்களுக்கு ஒரு நம்பிக்கையானது இருந்துச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து சப்போர்ட்டும் நிறைய வந்துருச்சு. ஆனா எப்போ அவங்களோட கவுண்டர் ஆஃபென்சிவ் ஃபெயில் ஆச்சோ, அப்பவே உக்ரைன் இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றத உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த போர் ஜவ்வா இழுக்கிறப்போ பவர் கிரிட்ஸ் மேலே ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்,
இதுக்கப்புறம் உக்ரைன் ராணுவத்துக்காக நம்ம நின்னு என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல உள்ள போன நபர்களோட நிலைமை என்னன்னு தெரியல. நம்ம இதுக்கப்புறம் ராணுவத்துல சேர வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மைய, அந்த ஒரு எண்ணத்தை இவங்களுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இது போர்க்காலத்துல எப்படி பிரதிபலிக்குதுன்னா, உள்ள அனுப்புறாங்கல்ல, இவங்கள வந்து ஒவ்வொரு பேட்ச்சா அனுப்புவாங்க. இப்போ ஒரு பேட்ச்க்கு வந்து ஒரு 10,000 வீரர்கள், 15,000 வீரர்கள். இது வந்து காலகட்டமானது மாறும். 2 வாரத்துக்கு ஒரு தடவ அனுப்புறாங்களா? இல்ல 1 மாசத்துக்கு ஒரு தடவ அனுப்புறாங்களா? இல்ல 2, 3 நாட்களுக்கு ஒரு தடவ அனுப்புறாங்களா? இது அந்த பேட்ச்சோட சைஸ பொறுத்து, எந்தெந்த படைகள் ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்கன்ற அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்ட பொறுத்து மாறும். இப்படி உக்ரைன் வந்து அந்த படைகள் ஆட்கள சேர்க்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1 மாசமாவது ட்ரெய்னிங்ன்றது குடுக்கணும். அட்லீஸ்ட் வாரக்கணக்குலயாவது அந்த ட்ரெய்னிங் குடுக்கணும். 2 வாரமோ, 3 வாரமோ. இதுக்கு ஆட்கள பிடிக்க உள்ள போறப்போ, அந்த இடத்துல பிரச்சனையானது வருது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பணம் அதிகமா இருக்கவங்க, உள்ள ஆட்கள பிடிக்கிறதுக்கு, ராணுவத்துக்கு சேர்க்கறதுக்கு வர ஆள்கிட்ட பணத்த குடுத்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா, பணம் இல்லாத நபர்கள் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துல ரெக்ரூட்டர்ஸ்க்கும், இந்த இடத்துல உள்ள வர நபர்களுக்கும் கிளாஷ் ஆனது ஏற்படுது. எனக்கு வர விருப்பம் இல்லன்னு தப்பிச்சு ஓடுறவங்க நெறைய பேர். அப்படி இல்ல, அதையும் மீறி உள்ள ஃபோர்ஸ் பண்ணி உள்ள அனுப்புனாலும், யுத்த காலத்துல சண்டை போடாம சரணடைகிற சில பேர். அதையும் மீறி உள்ள நீ சண்டை போட்டே ஆவணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லாம் இந்த இடத்துல வந்து அதிகமா பண்றது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எக்ஸாஸ்ட் ஆகுறப்போ, யுத்த காலத்த விட்டு மத்த நாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இதுல வந்து 18% அதிகமான நபர்கள், இந்த 2,00,000 நபர்கள்ல 18% அதிகமான நபர்கள் ரஷ்யாவுல சரணடைஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கிறப்பயே ரொம்ப என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குதான்ற மாரி இருக்கும். நம்ம வந்து உக்ரைனுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா மாறுது. இல்ல ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிகமா மக்களோட எதிர்ப்புன்றது உக்ரைனுக்குள்ள பதிவாகுதுன்றப்போ, இத உக்ரைனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னு வைங்க, உக்ரைனுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இப்ப மாறிட்டு இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நாட்டின் மீது ஒரு வெறுப்ப கொண்டு வந்து விட்டுருச்சு. "ஓஎல் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. எங்கள அதாவது போர்க்காலத்துக்கு அனுப்பிட்டு, நீங்க வந்து உங்களோட குழந்தைகள வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில பாதுகாப்பா வச்சிருக்கீங்க." இதெல்லாம் எப்ப ரொம்ப பெரிய விஷயமா மாறுச்சுன்னா, உக்ரைனோட பார்லிமென்ட் ஹெட்ன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப பேட்டில் வந்து சீரியஸா நடந்துட்டு இருக்கு 2023 டைம்ல. அப்போ அவரோட குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்கள், அவருக்கு வந்து 3 பசங்களோ, 4 பசங்களோ தெரியல. அப்போ வந்து ரொம்ப வைரலான விஷயமா மாறுச்சு. யூரோப்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பப்ல, அங்க போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு, அத வீடியோவா எடுத்து வெளியில போட்டு ரொம்ப வைரலா மாறிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை, எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல எண்ணெய ஊத்துன மாரி அது ஆயிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து வச்சு, இப்போ உக்ரைன சரியா செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் தெளிவா இந்த டேட்டாவ பிரேக் டவுன் பண்றேன். கரெக்ட்டா 2022ல வெறும் 7,000 AWOL கேஸஸ் தான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த AWOLனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்ஆத்தோரைஸ்ட் அபாண்டன்ட் ஆஃப் மிலிட்டரி யூனிட் ஆர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உக்ரைனோட சட்டத்தின்படி ஆர்டிகிள் 407 படி தப்பான ஒரு குற்றம். 2022ல 7,000 இருந்த இது 2023ல 17,658 மாறுது. 2022ல ஜனவரியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் 1,05,050 நபர்களா மாறுன இது 2025ல கம்ப்ளீட்டா அந்த முதல் காலகட்டத்தில மட்டும், முதல் பாதியில மட்டும் 1,00,000க்கும் அதிகமா பதிவாகுது. ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 2,04,000 நபர்களுக்கும் அதிகமா இந்த முறையில காணாம போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 15,400 நபர்கள் ஒரே மாசத்துல, கடந்த ஒரு மாசம் எந்த கணக்குல எடுத்திருக்காங்களோ, அந்த ஒரு மாசத்துல மட்டும் 15,400 நபர்களுக்கும் அதிகமா இந்த இடத்துல காணாம போயிருக்காங்க. இத ஒரு நாளுக்கும் கணக்குல எடுத்தோம்னா, இந்த பிரேக் டவுன் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். 2022ல ஒரு வாரத்துக்கே 29 நபர்கள் தான். அதாவது ஒரு வாரத்துக்கு 29 நபர்கள் தான் இந்த இடத்துல ஆர்மிய விட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா 2023ல ஒரு நாளைக்கு 70 நபர்கள் வீதம். 2024ல 250 நபர்கள் ஒரு நாளுக்கு வீதம். இப்ப 2025ல சராசரியா ஒரு நாளைக்கு 576 நபர்களுக்கும் அதிகமா இந்த ராணுவத்த விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு நபர்கள பிடிச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு இந்த இடத்துல அனுப்புறதே உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு குதிரை கொம்பா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ உள்ள போற வீரர்கள்ல இப்ப நான் வந்து ஒரு 2,000 வீரர்கள அனுப்புறேன்பா. 2,000 வீரர்கள்ன்றது ஒரு டஃப்பான டாஸ்க். இப்ப டெய்லி வந்து நான் ஒரு 1,000 வீரர்கள உள்ள அனுப்புறேன். இல்ல ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 4,000 வீரர்கள், 5,000 வீரர்கள் அனுப்புறேன். 5,000னே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாரத்துல 7 நாள். இந்த 7 நாள்ல ஒரு நாளைக்கு 500 நபர்கள் வீதம் வெளியில போனா கூட, இவங்க அனுப்புற கவுண்ட்ல ஒரு 1,000 பேரோ, 1,500 பேரோ தான் மிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயம் இந்த ரஷ்யா, உக்ரைன் போர்ல இப்ப நின்னுட்டு இருக்கு. 5,000 வீரர்கள உள்ள அனுப்பி, அதுல 2,500லேருந்து 3,000 நபர்கள் வெளியில போயிட்டாங்க. வெறும் 1,500லேருந்து 2,000 நபர்கள் தான் உள்ள நிக்கிறாங்கன்னா, இவங்க உள்ள அனுப்புறதுக்கான அந்த ஒரு தேவையே இந்த இடத்துல ஏற்படாது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த போர் பெருசா மாறுறது தானன்னு கேட்டீங்கன்னா, 100% அது மட்டும் தான். இப்போ இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் ஒத்துக்கலன்ற செய்திய ஜெலன்ஸ்கி அவர் மேல குற்றச்சாட்ட ட்ரம்ப் அவர்கள் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் இந்த டேட்டாஸ் ஆனது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உக்ரைனை பொறுத்தவரைக்கும் டூ ஆர் டை கண்டிஷன்ல அவங்க நின்னுட்டு இருக்காங்க. உள்நாட்டிலேயே அவங்களுக்கான ஆதரவுன்றது கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த யுத்தத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டே போனாங்கன்னா, ஆட்கள் இல்லாம இந்த போர்ல சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலைமைய உக்ரைன் சந்திக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும்.
ரொம்ப நாளா வந்து இந்த விஷயம் வெளில பேசப்பட்டுருச்சு. உக்ரைனுக்குள்ள வந்து ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் நடக்குது. ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து வலுக்கட்டாயமா ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புறாங்கன்னு. ஆனா அதெல்லாம் இப்ப யாருமே அக்னாலட்ஜ் பண்ணல. மாறா எல்லா ஊடகங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இல்ல ரஷ்யாவுக்குள்ள தான் இது நடக்குது. உக்ரைனுக்குள்ள இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிட்டு செய்திகள வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இப்ப இவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே இந்த விஷயத்த அக்னாலட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் 6 மாசத்துல 2,00,000 வீரர்கள் காணாம போறதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 570 வீரர்கள், 580 வீரர்கள் காணாம போறது, இல்ல யுத்த காலத்துல சண்டை போடாம பின்னாடி போறதுன்றதெல்லாம், இந்த இடத்துல எந்த ஒரு நாட்டுக்கும் நல்லத குடுக்காது. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆர்.கே.